அங்கே காம்பவுண்ட் வால் தெரியுது பார்த்தீங்களா, அது அப்படியே சுற்றி போகுது பார்த்தீங்களா. இந்த காம்பவுண்ட் வால்குள்ளே மொத்தமாக ஒரு 30 சைட்டு, இந்த 30 சைட்டுக்குள்ளே ஒரு 30 வீடு வரும். ஒரு லிமிட்டடான ப்ரைவேட் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு வீடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாலைங்க 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் யூனிக்கான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனு, யூனிக்கான இன்டெக்ஸ் ஸ்பேஸஸான பிளானிங்னு சொல்லி செம்மையாக பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீடு வாங்குறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடு கண்டிப்பாக பிடிக்கும். அதை தாண்டி ஒரு 2.5 சென்ட் காம்பாக்டான லேண்ட் ஏரியா தாங்க இருக்குது. அதில் நல்லா ஸ்பேஸஸான ஒரு வீடு கட்டுறதுக்காக வீட்டு பிளான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு வீட்டு பிளான்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீட்டை வந்து ஒரு தடவை சுற்றி பார்த்துருங்க. இதில் வந்து நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி இந்த வீட்டை எந்த அளவுக்கு ஸ்பேஸஸாக இந்த காம்பாக்டான இடத்துல கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து மாதிரியான வாசல் வச்சு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே மேலே இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு. இந்த வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், லிவிங் ஏரியா, கிச்சன் கம் டைனிங், 3 பெட்ரூம், 3 டாய்லெட் கம் பாத்ரூம், அது போக அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், ஃப்ரண்ட் பால்கனி, யூட்டிலிட்டி ஏரியான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து இன்னைக்கான டெயில் ஒர்க்லேயே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாடர்ன் கான்டெம்பரரி லுக்கில் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பால்கனிலாம் கொடுத்துருக்காங்க. நிறைய லைட் ஒர்க்ஸ் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் சொல்ல போனால் சிம்பிளாக நீட்டாக இருக்குது. நல்லா ஒரு மாடர்னான லுக்லேயும் இருக்குது. என்ட்ரன்ஸ்லாம் சின்னதாக ஒரு கார்டனுக்கான ஸ்பேஸ் செட் பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் கேட் வந்து உட்டன் ஃபினிஷிங்கில் எலிவேஷனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி MS ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா 10க்கு 16 அளவில் தாராளமாக ஒரு 7 சீட்டர் கார் நிறுத்துற மாதிரியான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவிடிட்டி பார்க்கிங் ஹில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வாட்டர் சம்ப்ஸ்லாம் இருக்குது. சீலிங்கில் உட்டன் டெக்ஸ்சர்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாலுக்குலாம் கிளாஸான ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ரைட் சைடு செட் பேக் ஸ்பேஸ் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி வீட்டை சுற்றி செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. இந்த செட் பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் கொடுத்து கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது என்ட்ரன்ஸ் டோருங்க, கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. டோரோட ஹேண்டில் பார்த்தீங்களா உட்டன் ஃபினிஷிங்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனில் கர்விங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படி உள்ளே வந்தோம்னா 16க்கு 16ங்கிற அளவில் ஸ்கொயரான ஒரு லிவிங் ஏரியா, நல்ல ஒரு மாடர்ன் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் வந்துருது. இதில் நிறைய லைட் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒர்க் போயிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாகி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சீலிங்கில் எல்லாம் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. வீடு ஃபுல்லாமே நல்லா கிளாஸான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு ஜன்னல்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அது போக அந்த சைடு ஸ்டார்கேஸ் ஏரியாலையும் ஜன்னல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சத்தோடு இருக்குது. கிச்சன் கம் டைனிங்கை பொறுத்த வரைக்கும் 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு மாடுலர் கிச்சன் கம் டைனிங்காக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன்லையும் பண்ணியிருக்கிறாங்க. யூனிக்கான டிசைன்லையும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே அதுக்கு தகுந்த மாதிரியான டெயில் ஒர்க்ஸுமே கொடுத்துருக்காங்க. வால்லாம் பார்த்தீங்களா சீலிங்கில் உள்ள வரைக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ட்ராக் லைட் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் லைட்டில் கவுண்டர் டாப்லாம் நல்லா கிரானைட்டில் ரெடி பண்ணி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான சிங்க் கொடுத்துருக்காங்க. அங்கே SSTயில் பார்த்தீங்கன்னா டேப் இருக்குது. பக்கத்தில் RO ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிறதுக்கு கிச்சன் கம் டைனிங்கில் 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. கவுண்டருக்கு கீழே ஃபுல்லாமே ஒயிட் கலர் ஃபினிஷிங்கில் பேக் கலர் ஹேண்டில்ஸ் இருக்கிற மாதிரியான பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அதே கலர் காம்பினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு லாஃப்ட் போர்ட் ஒர்க்ஸுமே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூம்ஸை பார்த்தலாம். இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் கிட்ஸ் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் வந்து 10க்கு 10ங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூமு ஸ்டோரேஜுக்கு வந்து லாஃப்ட் போர்டு ஒர்க் இருக்குது. அந்த சைடு வால் ஷெல்ஃப் செஞ்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது லைட்டிங் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. PVC டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் 6க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கட் டைல்ஸு, வாலுக்குலாம் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸான செராமிக் டைல்ஸு, சாண்ட்ரோல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டி வச்சிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி பண்ணியிருக்காங்கிறதையும் பார்க்கலாம். வீட்டோட லிவிங் ஏரியாலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஸ்டார்கேஸ் நல்லா வைடாக கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்கு ஃபிக்ஸட் விண்டோ 2 கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல்ஸில் அந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்தோம்னா லென்த்தான ஒரு லாபி, அந்த சைடு ஃப்ரண்ட் பால்கனி இருக்குது. அங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நம்ம முதல்ல பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட செகண்ட் பெட்ரூம். அந்த சைடு ஃபுல்லாமே நமக்கு வாட்டர் ஸ்பேஸ் இருக்குது. ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மைக்கா ஷீட்டோட கலர் காம்பினேஷன்லாம் வந்து இவங்க டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுபோக கிராஸ் வென்டிலேஷனுக்கு இந்த இடத்துல 2 ஜன்னல் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் இங்கே பெருசாக கொடுத்துருக்குறாங்க. 4க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் எல்லா சானிட்டோரான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்கிறாங்க. டைல் ஒர்க்ஸுமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஃபினிஷிங்கில் இருக்குது. இன்டி ஒர்க்ஸுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை பார்க்கலாம். இதுவும் வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான். 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அங்கே நம்ம பார்த்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் தான் இங்கேயும் நமக்கு இன்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 இடத்துல ஜன்னலும் கொடுத்துருக்குறாங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. சேம் சைஸ் தாங்க. 4க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிற வழியிலேயேங்க இந்த இடத்துல ஒரு கவர்டு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது.
இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இன்லெட்டு, அவுட்லெட்டு, ப்ளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்டு யூட்டிலிட்டி ஸ்பேஸ். அதை தாண்டி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கவர்டு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான உட்டன் லுக் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. மேட்ச் பண்ணுற மாதிரி உட்டன் லுக் ஃபினிஷிங்லேயே வந்து சீலிங்கில் ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் இருக்குது. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட மாடிக்கு போகிறதுக்கான படிக்கட்டுமே கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர்லைங்க, வடவழி பக்கத்தில் சுவாமியம்பாளையம்னு சொல்லுவாங்க. வடவழி போலீஸ் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன். இந்த இடத்துல தான் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இங்கே ஒரு 30 வீடுகளில் மட்டும் வர மாதிரியான ஒரு ப்ரைவேட்டான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டெக்ஸோடலாம் சேர்ந்து 90 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கால் பண்ணுங்கள்.